வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைய சிந்தனையாக அன்னை லோகாம்பாள் ஒரு சகாப்தம் என்ற புத்தகத்திலிருந்து அடுத்த பகுதியை நாம் காண இருக்கிறோம். அருட்தந்தை அவர்கள் தத்து எடுத்துக்கொண்ட அவர்களது மகள் ஞானாம்பிகை அம்மா அவர்களுடைய 4வது மகனாகிய அருள்நிதி ஆர் தனசேகரர் ஐயா அவர்கள் இந்த நூலை எழுதியிருக்கிறார்கள். அதாவது அன்னை லோகாம்பாள் வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய பேரன் ஆவார் இவர். அவரது புத்தகத்திலிருந்து 2வது பகுதியை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். அன்னையின் வாழ்க்கையில் சமையலும் ஒரு தியானமே அப்படிங்கிற தலைப்பு இங்கே கொடுத்துருக்காங்க. அன்னை லோகாம்பாள் சிறு வயதிலிருந்தே சமையல் கலையில் கெட்டிக்காரராக இருந்ததால் அவர் எந்த உணவை சமைச்சாலும் அவ்வளவு ருசியாக இருக்குமா. அதிலும் குறிப்பாக சுண்டைக்காய் வத்தல் குழம்பு செஞ்சால் ருசியின் உச்சத்துக்கே போயிட்டு வரலாமா. அன்னையை போல் வற்றல் குழம்பு செய்ய யாரும் செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ருசியாக இருக்குமா. வாழைக்காய் வறுவல், பூண்டு குழம்பு, அரிசி கஞ்சி அப்படின்னு சொல்லிக்கொண்டே போகலாம். இவர் சமைக்கும் ஒவ்வொரு சமையலும் தனி ருசியாகவும் தனி மணமாகவும் இருக்கும். சமையல் ருசிக்க வேணும்னா கைப்பக்குவம் மட்டும் போதாது, அதில் அன்புடன் கூடிய அக்கறையும் பாசமும் கலந்துருக்கணும். அதனால தான் அனைவரும் தன் அம்மாவின் சமையல் பிடிக்கும் என்று சொல்லுவாங்க. பொதுவாகவே நாமளும் கேள்விப்பட்டிருக்கோம், ஹோட்டலில் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு பொதுவாக எல்லா மக்களுக்கும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு வியாபார நோக்கத்தில் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் வீட்டில் செய்யக்கூடிய சமையல் தன்னுடைய கணவருக்கு, தன்னுடைய குழந்தைகளுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுடைய நினைவிலேயே ஒரு அக்கறையோடு சமைக்கப்படுறதுனால அந்த சமையலில் ருசியும் ஆரோக்கியமும் நிறைஞ்சிருக்கும், அவங்களுடைய அன்பு கலத்திருப்பதால் அப்படின்னு நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வகையில் அருட்தந்தை அவர்கள் வீட்டில் அனைவருக்கும் அன்னை சமையல் செய்ததால் தான் அன்னை லோகாம்பாள் அனைவருக்குமான அன்னையாக இருந்தாங்க. அவங்க அனைவருக்குமே பாசத்தோடும் நேசத்தோடும் சமையல் செய்து போடக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க இல்லையா. அதனால் இப்போது மகரிஷிக்கு அன்னை எது செஞ்சு கொடுத்தாலும் மகிழ்ச்சியாக சாப்பிட்டு நல்லா இருக்கு ராஜம் அப்படின்னு அன்னையை பாராட்டுவாங்களாம். கணவர்கிட்டருந்து பாராட்டு வந்ததை நினச்சி பெருமிதம் கொள்வாங்களாம் அன்னை. வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்கள சாப்பிடாம செல்ல விட மாட்டாங்க. அன்னை தன் கையால் சாப்பாடு பரிமாறி அவர்கள் வயிறார சாப்பிடுவதை கண்டு அகமகிழ்ந்து போவாங்களாம். வழிப்போக்கர்களும் அமர்ந்து இளைப்பாரி விருந்துண்டு செல்வதற்காகவே தின்ன வச்சு வீட்டை கட்டிய தமிழ் மரபில் பிறந்தோர் அப்படிங்கிறத எண்ணி ஒவ்வொரு செயலின் மூலமும் நிரூபித்து கொண்டே இருந்தாங்க அன்னை லோகாம்பாள். இப்படியே அன்னையும் மகரிஷியும் மகிழ்ச்சியாகவே வாழ்ந்து வந்திருக்காங்க. அடுத்து குழந்தை இல்லாத இயக்கம் என்ற தலைப்பில் என்ன சொல்லியிருக்கு நாம் கொஞ்சம் பார்க்கலாம். காலங்கள் உருண்டோடியது, நாட்கள் மாதங்களானது, மாதங்கள் ஆண்டுகளானது, திருமணமாகி ஓராண்டு ஈராண்டுன்னு ஆண்டுகள் பல கழிஞ்சிருச்சு. ஆனால் அன்னைக்கும் அருட்தந்தைக்கும் குழந்தை இல்லை. அன்னை ரொம்பவும் கவலைப்பட ஆரம்பித்தாங்க. 9 வருடங்களாகியும் குழந்தை இல்லாதது அவங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்துருக்கு. குழந்தை வர வேண்டி காத்திருக்கிற ஒரு பெண்ணின் நிலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நொடியும் நெருப்பில் இருப்பது போல தகிப்பானது. அன்னையும் அந்த நிலையில் தான் இருந்தாங்க. ஊர்க்காரங்களும் சுற்றி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களும் அக்கம் பக்கமும் இதையே திரும்ப திரும்ப பேசி வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சினாங்க. மலடி அப்படிங்கிற பட்டம் வேறு சூட்டினாங்க. அன்னை வேதனையின் உச்சத்துக்கே போனாங்க.
அன்னையால் இந்த வேதனையை தாங்கிக் கொள்ளவே முடியலை. மிகுந்த மனவேதனையில் இருந்த அன்னை வெகு நாட்களாக யோசித்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. கணவருக்கு 2ஆம் திருமணம் செய்து வைத்த அன்னைங்கிற தலைப்பில் இது கொடுத்துருக்காங்க. எந்த சராசரி மனைவியும் எடுக்க துணியாத முடிவு அது. அருட்தந்தைக்கு 2வது திருமணம் செய்து வைக்கணும் அப்படிங்கிற முடிவு தான் அது. கணவருக்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய பெண்களும் கூட எந்த காரணத்துக்காகவும் தன்னோட கணவனை மட்டும் வேறு யாருக்கும் விட்டு தர மாட்டாங்க. ஆனால் அன்னை லோகாம்பாள் எவரும் அவ்வளோ சீக்கிரத்தில் எடுக்க முடியாத முடிவை எடுத்தாங்க. சிறு வயது முதற்கொண்டு ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கக்கூடிய அன்னை தனக்கு குழந்தை பிறக்கலை அப்படிங்கிற கவலையில் இருந்தாலும் தன் குடும்பத்துக்கு தன் கணவன் மூலம் ஒரு வாரிசு வரணும் அப்படின்னு சிந்திச்சாங்க. இதனால் மகிழ்ச்சிக்கு 2வது திருமணம் செய்து வைக்க முடிவு பண்ணாங்க. அருட்தந்தையிடமும் தன்னோட முடிவை தெரிவித்தாங்க. அவரும் அந்த முடிவை கேட்டு அதிர்ந்து போனார். மேலும் இதை ஏற்கவும் பிடிவாதமாக மறுத்துட்டார். 2வது திருமணத்தில் துளி கூட விருப்பம் இல்லை மகிழ்ச்சிக்கு. ஆனாலும் அன்னை விடலை. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் அப்படிங்கிறது போல் தினமும் இதை பற்றி பேசியே மகிழ்ச்சியின் மனசை மாற்றிட்டாங்க. வேறு வழி தெரியாமல் 2வது திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தாங்க மகிழ்ச்சி. இந்த இடத்துல அருட்தந்தை அவர்கள் எழுதின ஒரு கவி எனக்கு ஞாபகம் வருது. அதாவது 2ஆம் திருமணம் முடிக்க சொல்லி அன்னை வற்புறுத்தின போது ஒரு அருமையான கவி ஒன்று அருட்தந்தை அவர்கள் எழுதியிருக்காங்க. என்னென்னா, பெண்டிரண்டு கொண்டாலோ சுகமும் இல்லை, பெருநெருப்பு சாமளவும் துக்கம் என்று பண்டை மொழி ஒரு ஆண்டு தினமும் பாடி பார்த்திடுவேன் அவளை மனம் மாற்ற எண்ணி, அண்டை அயலார் உற்றார் நிந்தை கேட்டு அழுத்திருக்கும் அவளுக்கோ அமைதி இல்லை, சண்டை வரும் என நீங்கள் எண்ண வேண்டாம், சகல துறையிலும் ஒத்து வாழ்வேன் என்றாள் அப்படின்னு ஒரு கவியும் அந்த சமயத்தில் தான் அருட்தந்தை அவர்கள் எழுதினதாக நாம் படிச்சிருக்கோம். அப்போது வேறு வழி தெரியாமல் 2வது திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தாங்க மகிழ்ச்சி. அவங்களுக்கு ஏற்றதொரு பெண்ணை பார்க்கணுன்னு முழு பொறுப்போட பெண் பார்க்கக்கூடிய படலம் ஆரம்பமானது. அன்னை நினைத்தது போலவே ஒரு பெண்ணையும் பார்த்துட்டாங்க. பெண்ணின் பெயர் லட்சுமி. மிகவும் சாந்தமான பெண். அன்னை திருமண ஏற்பாட்டு புத்துணர்ச்சியுடன் தொடங்கினாங்க. நாளும் குறிச்சாச்சு. 15/6/1943 அன்று தான் அருட்தந்தை அவர்களுக்கு 2வது திருமணம் நடந்தது. சட்ட விதிகளின்படி முதல் மனைவியோட சம்மதத்தோடு தான் 2வது திருமணம் நடக்கணும். அதை பற்றி தெரிஞ்சு வச்சுருந்த அன்னை திருமணத்துக்கான ஏற்பாட்டை தானே முன்னாடி நின்று நடத்தி தாலி கயிறையும் தன் கரங்களாலேயே எடுத்து மகிழ்ச்சிகிட்ட கொடுத்து லட்சுமி அம்மாளோட கழுத்தில் கட்டுமாறு கேட்டுக்கிட்டாங்க. அவர் சற்று தயக்கத்துடனும் சோகமாகவும் பதற்றமாகவுமே காணப்பட்டார் மகிழ்ச்சி அவர்கள். ஆனால் அன்னையோ தன் கண்கள் மூலம் மகிழ்ச்சிக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்தாங்க. அவரும் வேறு வழி இல்லாமல் லட்சுமி அம்மாளின் கழுத்தில் தாலியை கட்டி சட்டப்படி அவரை 2வது மனைவியாக ஏற்றுக்கிட்டாங்க. அன்னையின் முகத்தில் வெகு நாட்களுக்கு அப்புறம் மகிழ்ச்சி பொங்குனது. எதையோ சாதிச்சு விட்டது போல் பெருமிதம் தெரிஞ்சது. முகத்தில் புன்சிரிப்பை தவிர வேறு எதுவும் இல்லை. கணவனுக்கு 2வது திருமணம் செய்து வைத்தது அன்னை லோகாம்பாளின் துணிவையும் பக்குவத்தையும் எடுத்துரைப்பதாக அமைந்தது. இந்நிலையில் லட்சுமி அம்மாள் மிகவும் வெளியுலகம் தெரியாதவராக இருந்தாங்க. அன்னைக்கு பக்கபலமாக இருந்து அனைத்து உதவிகளையும் செஞ்சாங்க. குறிப்பாக வீட்டில் சமையல் செய்கிறது லட்சுமி அம்மாள் தான். ஆனால் மகிழ்ச்சிக்கு அன்னை லோகாம்பாள் தான் சமைப்பாங்களாம். அன்னையும் லட்சுமி அம்மாளை தன் சொந்த சகோதரியாகவே நினச்சி அவர் மீது அன்பையும் பாசத்தையும் பொழிஞ்சாங்க. லட்சுமி அம்மாளும் அன்னை தன் மூத்த சகோதரியாகவே நினச்சி மிகவும் மரியாதையோடும் அன்போடும் நடந்துக்கிட்டாங்களாம். அன்னை லோகாம்பாளும் வீட்டில் எது செஞ்சாலும் லட்சுமி அம்மாவுக்கே முதல்ல கொடுப்பாங்களாம். இவ்வாறு அந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதன் அடுத்த பகுதியை நாம் அடுத்த பதிவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.